இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 அட்வைஸ் சொல்கிறேன். இந்த 3 அட்வைஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அட்வைஸ், செகண்ட் அட்வைஸ் அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் வேறு வீடியோவே பார்க்க தேவையில்லை லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இந்த 3 அட்வைஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், ஏன் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நமக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கும் சேம் 24 ஹவர்ஸ் டைம் தான் இருக்குது. என்கிட்ட 24 ஹவர்ஸ் டைம் தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை ஏன்னா எடுத்து பாருங்கள், அவங்களுக்கிட்டையும் சேம் அந்த 24 ஹவர்ஸ் டைம் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 பேருக்குமே சேம் டைம் தான். பட் இந்த 24 ஹவர்ஸ் டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எப்படி டெய்லி 24 ஹவர்ஸை நம்மளோட 24 ஹவர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பாருங்கள். நீங்கள் உங்களோட 24 ஹவர்ஸ் டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்களே உட்காந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 24 ஹவர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், ஏன் உங்கள் லைஃப் இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்கள் லைஃப்பில் இப்போ இப்படி இருக்கிறதுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த 24 ஹவர்ஸ் டைமை நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் உங்கள் லைஃப் இருக்குமே. உங்களோட டைமை நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே. நீங்கள் உங்கள் 24 ஹவர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக மேபி உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கலாம், இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இல்லை இதோட ஒஸ்ட்டாக கூட இருந்திருக்கலாம், நீங்கள் கரெக்டாக டைமை யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கும் சேம் 24 ஹவர்ஸ் டைம் தான் இருக்குது. இதில் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்களோட டைமை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி நம்ம டைமை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. நம்ம டைமை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டைமை மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்கள் டைமை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். எப்படி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நீங்கள் மணி மேக் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மந்த்லி ஒரு 20,000 ருபீஸ் மணி மேக் பண்ணுறீங்க வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ 20,000 ருபீஸ் மணி மேக் பண்ணுறீங்கன்னா, ஸோ அது எப்படி கரெக்டாக பார்த்து பட்ஜெட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு கான்ஷியஸாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்களா. ஜஸ்ட் நீங்கள் ஏன்னா தானோன்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே மணியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? இல்லை. ஸோ நீங்கள் ஒரு மணியை கண்ட்ரோல் எடுத்து ஒரு பார்த்து செலவு பண்ணுவீங்களா. உங்கள்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால சேம் அதேமாதிரி தான் உங்கள் டைம் இனிமேல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க 24 ஹவர்ஸ் டைம் தான். ஸோ அந்த 24 ஹவர்ஸை கரெக்டாக பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஏதோ நீங்கள் அன்லிமிட்டடாக உங்கள்கிட்ட டைம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு நிறைய விஷயத்தில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்வைஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் விஷயம், உங்கள் டைமை நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் செகண்ட் அட்வைஸ்க்கு வரும். செகண்ட் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா மணி மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இருக்கிற உங்களாட்டி எப்படிலாம் மணி மேக் பண்ண முடியுமோ, ஸோ அந்த எல்லா மெத்தட்லேயுமே மணி மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எல்லோரும் எப்படி மணி மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்து எல்லோரும் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உட்காந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படிலாம் மணி மேக் பண்ணலான்னு சொல்லி. ஸோ டெய்லி உட்காந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எப்படிலாம் மணி மேக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்து. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் உங்களாட்டி பண்ண முடியுங்கிறத பாருங்கள். ஸோ உங்களாட்டி எதெல்லாம் ஈஸியாக பெரிய பேரியர் இல்லை, ஈஸி டு ஸ்டார்ட்டாக இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்களாட்டி பண்ண முடியுங்கிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் மணி மேக் பண்ணலாங்கிறத பார்த்து மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு இன்கம் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே செட்டில் ஆகிடாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு இன்கம் இருக்குது, இல்லை 2 இன்கம் இருக்குதுன்னு சொல்லி உட்காந்துடாதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நிறையா மணி மேக் பண்ண முடியுமோ மேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா மணி உங்கள் லைஃப்பை நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் லைஃப்பை என்ன சொல்கிறது, மணி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடும். ஸோ மணிக்கு நிறைய மணி மேக் பண்ணுறதுல நிறைய இம்பார்ட்டன்ஸ் உங்களோட ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் பண்ணணும். ஸ்டார்டிங் டைம் என்னென்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 28 வயசுக்குள்ளே தான் இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி டைமில் உட்காந்து நீங்கள் நிறையா மணி மேக் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய செகண்ட் அட்வைஸ். தேர்ட் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத விட யூஸ்ஃபுல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள்.
ஏன்னா டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அண்டு என்ன சொல்கிறது, உலகமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. லைக் இப்போ ஏஐலாம் வந்த பிறகு லைக் உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம உட்காந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த 4-5 ஸ்கில்லை வச்சுக்கிட்டு மட்டுமே உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிடுவீங்க, உலகம் ரொம்ப முன்னாடி போயிடும். ஸோ அதனால் நீங்களுமே அந்த ஸ்பீடில் நீங்களுமே இருக்கணும். நீங்களும் நிறையா ஸ்கில்ஸ், புதுசாக வர ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நிறையா உட்காந்து ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறையா மணி மேக் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் டைம் வந்து உட்காந்து உங்களை ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறையா புக்ஸ் படிங்க, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள். உட்காந்து கூகுளில் உட்காந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் உட்காந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். இப்போ ChatGPT வந்துருச்சு, ஏஐ இருக்குது. ஸோ ஏஐகிட்ட பேசுங்க, ஏஐகிட்ட பேசி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய 3rd அட்வைஸ். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 அட்வைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கும் பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே சரி, யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எல்லாருக்குமே சேம் டைம் தான் இருக்குது, 24 ஹவர்ஸ். நீங்கள் இந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறீங்களா தான் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் டைமை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய டைமை வந்து நீங்கள் மணி மேக் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நிறைய நீங்கள் மணி மேக் பண்ணிட்டீங்கன்னா, லைக் மணி மேக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை, ஒரு டேயில் நிறைய டைம் நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுற ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, செகண்டு அதிகமான டைம் வந்து லேர்ன் பண்ணுறதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.